நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பேச போகிறது கொள்முதல் செய்யாததால் தேங்கும் நெல் மூட்டைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் விளம்பர அரசு. இதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மா அவங்க ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை விட்டிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய அறிக்கையில் தமிழ்நாட்டை இன்னைக்கு தலைகுனியை விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய திமுக இந்த அரசு செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைகுனிவாக ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இத்தனை பெரிய பேச்சு பேசக்கூடிய இந்த அரசு சணல் இல்லை, அதற்காக சாக்கு பைகள் இல்லை என்று தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அவலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு வெட்கக்கேடு என்பதை போன்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், மயிலாடுதுறை, இன்னும் பல்வேறு இடங்களில் சற்றேறக்கூடிய 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் அறுவடை செய்யப்பட்டு 5.25 லட்சம் ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 90% அறுவடை பணிகள் நிறைவு பெற்றதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். நெல் கொள்முதல் நிலையங்கள் சில இடங்களில் கடந்த 15 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் நெல் மூட்டைகள் தற்போது தேங்கி கிடக்கின்றன. அதாவது நேரடியாக கொள்முதல் நிலையங்கள் தற்போது சணல் மற்றும் சாக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவலம் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதற்கு அவர் சொல்கிற இடம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மீனம்பநல்லூர், உதயமார்த்தாண்டபுரம், இப்படி பல இடங்களை சுட்டி காட்டுகிறார். 10,000த்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் சாலை ஓரங்களிலும் பல கிராமங்களிலும் சாலைகளில் கொட்டப்படுகிற ஒரு அவலம்தான் இன்றைக்கும் தொடர்கிறது. நிறைய பேசியிருக்கிறார். தீபாவளி பண்டிகை வருகின்ற போது மகிழ்ச்சியோடு குடும்பத்தினரோடு இந்த கொள்முதலில் அவர்களுக்கு கிடைத்த பணத்தை வைத்து குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அவர்களை நெற்கொள்முதலை விரைவுபடுத்தி காலதாமதமின்றி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்றும் அம்மா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. தமிழக விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில்தான் நெல் சாகுபடி செய்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றணும், விளம்பரம் மட்டும் செய்தால் போதாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம தலைப்பை எடுத்துக்கிட்டு நம்மோடு பேசுவதற்கு அதிமுகவின் சார்பில் தோழர் வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வாங்க. அதே போன்று வெட்டுவீடியில் சீனிவாசன் பொருளாதார நிபுணராக எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே தமிழ்ச்செல்வன் தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும், அதே போன்று ஐயா கண்ணு தலைவர் நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பிலும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் 2 பேருக்கும் நான் வரவேற்போடு இந்த நிகழ்ச்சி செல்கிறேன். வணக்கம். ஐயா கண்ணு ஐயா, வணக்கம். உங்களிடத்தில் தற்போது இந்த கொள்முதல் செய்யாமல் தேங்கும் நெல் மூட்டைகள், அதில் ஏற்படுகிற அவலம் குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அவர்கள் விழாவாரியாக தஞ்சை பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துயர்களை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக தருங்க திரு ஐயா கண்ணு. ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தாலே கிடையாது. அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். உணவு உற்பத்தியை பண்றவங்க விவசாயி. அந்த விவசாயியை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. இப்ப நாங்க ஒரு காலத்துல காவிரியில 350 டிஎம்சி தண்ணி வந்துச்சு. அப்ப 74க்கு முன்னாடி 74 கலைஞர் ஆட்சியில இந்த 380 அப்படியே போயிடுச்சு. கண்டுக்காம விட்டுட்டாங்க. மேட்டு அங்க கர்நாடகாவில் கபனி, கேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்த, லித்தமிஸ்ல 5 அணையை கட்டிட்டாங்க. இப்ப அவங்க 28 லட்சம் ஏக்கர் சாடு பண்றாங்க. நம்ம 10 லட்சம் ஏக்கர் ஒருபோது தான் இப்ப சாவடி பண்றோம். அந்த நெல்லையாவது விவசாயி சாவடி பண்ற நெல்லை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எங்களை காப்பாற்றணும். ஆனா ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு? 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் தரோம்னாரு. இதை வரலையும் கொடுக்கல. கரும்புக்கு 4,000 தராரு, அதுவும் தரல. இப்ப இந்த நெல்லு நாங்க உற்பத்தி பண்ணி கொண்டு கொட்டிருக்க நெல்லை அதை காப்பாற்றி அதுக்கு ஷெட்டு போட்டு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஆனா அரசு விவசாயி இந்த நாட்டினுடைய அடிமையாகவும் பிச்சைக்காரனை தான் பார்க்குது ஒழிஞ்சு அந்த உதவி பண்ற எண்ணமே வரல.
என்னுடைய நெல் 40 ரூபா விற்கும் போது நான் 3 மூட்டை விற்று ஒரு பவுன் வாங்கினேன் 8 கிராம் 70ல். இன்னைக்கு என்னால 3 மூட்டை விற்றா 3200 அரைக்கு 1/4 கிராம் வாங்க முடியுமா? என்னால வாங்க முடியாது. இப்படி கஷ்டப்படுற இந்த காலகட்டத்தை கூட என் நெல்லை கொட்டி விற்கிறதுக்கு போனோம் 10 நாளைக்கு 15 நாளைக்கு சாக்கே வரமாட்டேங்குது. சாக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த ஒரு வருஷத்துல 4-5 IAS ஆபீசரை மாத்திட்டாங்க. அதோட MD இப்ப அண்ணாதுரைன்னு ஒருத்தர் மாத்திருக்காங்க. சாக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அங்க இருந்து விவசாய நெல்லை பிடிக்கிறதுக்கு. இங்க அப்படியே நெல்லு நனைஞ்சு போகுது. நனைஞ்சு போனதுக்குமே அது வந்து ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. 10-15 நாள் ஆகுது. இந்த 10-15 நாளைக்கு ஊர்ல இருக்க ஆடு மாடெல்லாம் வந்து அதை திங்குது. இப்ப ராத்திரில வந்து பெருச்சாலி எலி தின்னுக்குதா, சாவடிக்குது விவசாயிய. அத உடனே நான் நெல்லு கூட கொட்டினோடனே என்னை எடுத்துக்குமா இல்லையா? அதானே அரசனுடைய கடமை. அந்த கடமையை செய்ய மறுக்கிறார்கள். அந்த கடமையை செய்யறேன்னு சொன்னா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லா டிபிசிலையும் நான் ஷெட்டு போடுத்தாரேன்னு சொன்னாங்க. நெல்லு நனையாம காப்பாத்துறேன்னு சொன்னாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற மறுக்கிறார்கள். இன்னைக்கு அம்மா கஷ்டப்பட்டு சொல்றாங்கன்னா உண்மை. விவசாயி என்ன பண்ணுவான்? வேற வழியே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நான் என் நெல்லு வந்து 40 ரூபாய்க்கும் போது பவுன் 120 ரூபா. நெல்லு 40 ரூபாய்க்கும் போது வாதியாருக்கு சம்பளம் 90 தான். இன்னைக்கு வாதியாருக்கு 1,20,000 சம்பளம். MLAக்கு அன்னைக்கு 250 தான். நெல்லு 40 ரூபாய்க்கும் போது MLAக்கு 250 தான் சம்பளம். 6 மூட்டை நெல்லு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு? 1,05,000 MLAக்கு தர்றாங்க. என் நெல்லு 1300 தான் ஒரு மூட்டை இன்றைக்கு. அதுலயும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கெஞ்சி கேட்கிறோம், ஐயா என் நெல்லுக்கு லெஞ்சம் கேட்காதீங்க ஐயான்னு. லெஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ஆனா எங்களை லெஞ்சம் கொடுக்கலன்னா என் நெல்லை புடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதை யார் நடவடிக்கை எடுக்கணும்? முதலமைச்சர் எடுக்கலான்னா கூட அங்க இருக்க மந்திரி விட மாட்டேங்கிறாங்களே. அந்தந்த மாவட்டத்தில் இருக்க மந்திரி தொந்தரவு தாங்கல பாருங்க. அதனால நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் மந்திரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க. அவங்க தொந்தரவு பண்றாங்க. விவசாயி நெல்லு போட விடாம தொந்தரவு பண்றாங்க. நெல்லை போட முடியல, சாக்கு இல்ல, நெல்லு மலையில பிடிச்சி செட்டு கிடையாது, கொட்டாய் கிடையாது. என்ன பண்றது? இந்த நெல்லு நனைஞ்ச நெல்லை கொண்டு போய் மறுபடியும் நெல்லுல போட்டா அது ஜனங்களுக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அரிசி வந்து ஒண்ணுக்குமே ஆகாது. அரிசியை வாங்கிட்டு போய் அப்புறம் மாட்டுக்கு தான் போடுவோம். ஆடு மாடுக்கு போற மாதிரி சூழ்நிலை வந்துடும். நல்ல உணவை கொடுக்க வேண்டியதானே விவசாயியுடைய கடமை. என்ன சொன்னாங்க? நல்ல உணவை சாப்பிட்டாதான் பையன் நல்லா இருப்பான், பொண்ணு நல்லா இருக்கும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு உணவை சாப்பிட்டா வீணா போற மாதிரி இந்த நனைந்த நெல்லை, வீணா போன அரிசியை சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும். எல்லா வியாதியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு தமிழக அரசு வழி பண்ணக்கூடாது. விவசாயியை காப்பாற்றினால் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதாக அர்த்தம். ஐயா இருங்க. விவசாயியை காப்பாற்றினா தமிழ்நாடு மக்களை காப்பாற்றதா அர்த்தம். அதை தமிழக முதல்வர் செய்ய வேண்டும். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு நெல்லுக்கு குண்டாலுக்கு 2500 3000 கொடுக்கலாம். விலை ஏறி போச்சு. எல்லாமே கூலி ஆள் கிடைக்கல. ஒண்ணுமே கூலி கொடுத்த முதல்ல 8 அணா கூலி கொடுத்த பெண்களுக்கு 70ல இன்னைக்கு 350 ரூபா கூலி. 70ல 1.5 ரூபா கூலி கொடுத்த ஆம்பளைக்கு இன்னைக்கு 750 ரூபா கூலி. ஆனா நெல்லு 40 ரூபா வித்தது 1200 தான். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய அரசு காப்பாற்றினால்தான் இந்த தமிழ்நாடு பலம் பொருந்திய நாடு, பலமான நாடு என்று சொல்ல முடியும். ஐயா முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் மத்தவங்கள சோத்துருவேன். ஐயா ரெண்டாவது வாரம் நிறைய பேசணும். நீங்க முதலுடைய கருத்தை நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுல இளந்தமிழ் சார் அவருடைய குற்றச்சாட்டை நீங்க கவனிச்சிங்களா? எனக்கு ரொம்ப ஷாக். அமைச்சர்கள்லாம் குறை சொல்றாரு. எனக்கு புரியலையே, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தள பதிவில் இந்த நெல் கொள்முதலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பூரா விலாவாரியாக அவங்க வந்து மிக விரிவாக அந்த குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 பக்கம் இருக்கு. 2 பக்கம் என்னென்னங்கிறது புள்ளி வாரியாக இருக்கு. அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் அதில் பிரதிபலித்து இருக்கிறார்களோ அதை தான் வந்து திரு ஐயாக்கண் ஐயா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் விவசாய பெருங்குடி மக்களினுடைய நாடி துடிப்பு. அந்த நாடி துடிப்பை மிகச் சரியாக கணித்து
புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த எக்ஸ்தல பதிவில் சில விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மிகச்சிறப்பு. அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெல்லை கொள்முதல் செய்வதில் மிகுந்த சுணக்கத்தை காட்டுகிறது இந்த அரசாங்கம். ரொம்ப சுணக்கம். ரெண்டாவது, அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த அந்த நெல் பயிரை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்தால் என்ன காரணம் சொல்லி அதை தாமதப்படுத்துகிறாங்கன்னா, அது நீங்கள் போடுற நெல்லை எங்களுக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்கு மூட்டை, சாக்கு மூட்டை, சணல் இல்லை என்று சொல்வது பிரதானமான காரணமாக இருக்கிறது. மிகுந்த அவலமான ஒரு இதைத்தான் நான் கேட்குறேன். மிக சாக்கு மூட்டையும் சணலும் தயார் பண்ண முடியாத அளவுக்கு தேசம் போயிட்டு. திரு ஐயா கண்ணையா அவர்கள் சொன்னாங்க, 4 ஐஏஎஸ் அதிகாரியை எம்டியை மாற்றிட்டாங்க அப்படின்னு. இந்த அரசாங்கம் நீங்கள் இதே மாதிரி ஒரு வேலையை இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவத்துறையில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறைன்னு மாற்றிருக்காங்க. இப்போ அதில் வந்து எத்தனை அதிகாரிகளை மீண்டும் 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 மாற்றுறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மாற்றுறாங்கன்னா 6 மாதம் கழித்து அவரையே திருப்பி கொண்டு வர்றது. இன்னொரு 6 மாதம் கழித்து முதல்ல இருந்த அதிகாரியை கொண்டு வந்துட்டு இந்த அதிகாரியை வெளியே எடுக்கிறது. இப்போ இதற்கு என்ன காரணம்? நீங்கள் அவர் சரியில்லைன்னு சொல்லி தான் வேறு துறைக்கு மாற்றுறீங்க, மீண்டும் அவரையே கொண்டு வர்றீங்க. அப்போ இதே மாதிரி எல்லா துறையிலையும் இந்த சிக்கல் இருக்குது என்று பார்த்தால், இதில் வந்து மக்களுக்கான இந்த அரசு நிர்வாகத்தை, கவர்னன்ஸ், அதில் இருக்கக்கூடிய கவனத்தை காட்டிலும் இந்த விளம்பர திமுக அரசுக்கு வேறு ஏதோ தவறான உள்நோக்கத்தோடு இவங்க இந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு தான் நமக்கு எழுகிறது. சென்னை மாநகராட்சியில் எந்த அதிகாரியை குறை சொன்னார்களோ அவர் தான் இப்போது கோலாச்சுகிறார். எஸ், அது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக்குறது வரைக்கும் இருக்கும். தேர்தலில் முந்தின தேர்தலில் அவ்வளவு மோசமாக மிக கேவலமாக பேசிய இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பர திமுகனுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு எப்படி வந்து இப்போ வந்து கீழே உருண்டு புரண்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி ஏற்கனவே கடந்த முறை யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அவர்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுவதை இந்த விளம்பர திமுக ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், இதில் இவங்களுக்கு தீய உள்நோக்கம் இருக்கிறது. ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக இவங்க பார்க்குறாங்களே தவிர மக்களுடைய நலனை பார்ப்பதில்லை. குறிப்பாக இன்றைய இந்த பேசு பொருள் வந்து விவசாயிகளுடைய நலனை பார்ப்பதில்லை. அதுதான் வந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று விளம்பரம் செய்து கொண்டு இந்த விவசாய பெருங்குடி மக்களை இப்படி வஞ்சிக்கிறீங்களே, இது என்ன நியாயம் என்பது மட்டுமல்ல, இதை ஒட்டி இருக்கக்கூடிய சிக்கல், அந்த பகுதியில் பூரா இருக்கக்கூடிய சிக்கலை சொல்கிறாங்க. இப்போ வந்து டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,75,000 ஏக்கர், ஒரு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர், 6 லட்சம் ஏக்கரில் 90 விழுக்காடு அறுப்பு பணி முடிந்து அவங்க வந்து வேலை ஆரம்பிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அல்லது நெல்லை காய வச்சு அதை திரும்ப கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டாந்து நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தா, இவங்க வாங்காததுனால அங்கங்கே மக்கள் வந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் அவங்க எங்கே ரோட்டில் போட்டு, அதுதான் வழக்கம், ரோட்டில் தான் போட்டு காயப்படுறோம். எல்லா இடத்துலையும் களத்து மேடு கிடையாது. அவங்க ரோட்டில் போட்டு வச்சு காய்ஞ்ச நெல்லை குமிச்சு தார்பாலின் போட்டு மூடி வைத்திருக்கிறதுனால அது போக்குவரத்திற்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஆபத்தாக அமையுதுங்கிற அந்த கவலையவும் அம்மா அவர்கள் தன்னுடைய இதில் பதிவில் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தவறை தொட்டோம்னு சொன்னால் அது வந்து ஒரு இந்த எஃபெக்ட் மாதிரி, சைக்கிள் எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து அப்படியே போய் எல்லாத்தையும் பாதிச்சு கடைசியாக இந்த மக்களில் எந்த செக்ஷன் ஆஃப் பப்ளிக்கும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு திமுகவினுடைய இந்த நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட வந்து இந்த ஈரப்பதம் கூடி விடுகிறது, இப்படி வெளியே போட்டிருக்கனால தொடர்ந்து மழை பெஞ்சு என்னதான் நீங்கள் வந்து தார்பாலின் போட்டு மூடி நேரடியாக நினைல என்றாலும் கூட காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நெல் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு, மூடி வைத்திருக்கக்கூடிய நெல். அப்போ 17% 19% வரைக்கும் தான் ஈரப்பதத்தை ஒத்துக்கொள்ளுகிறாங்க. இப்போ வேறு வழி இல்லை, விவசாய பெருங்குடி மக்கள் படாத பாடுபட்டு நெல்லை விளைவிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் 22 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்காங்க. எனவே இப்படி மக்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய
மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்து அதன்படி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு அவங்க வந்து எத்தனையோ அறிக்கைகளை, பதிவுகளை, செய்தியாளர்களிடம் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அம்மா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்பதாக இல்லை. சுயநலத்தோடு, உள்நோக்கத்தோடு ஒரு மோசமான பாதையில் தமிழ்நாட்டை அழிவு பாதை நோக்கி இட்டு செல்லுகிறார்கள். இந்த ஆட்டம் இன்னும் 6 மாதம் தான், பொறுத்திருப்போம். அடுத்த கட்டது 2வது பேச வெற்றிவேல் சீனிவாசன் சார். அம்மா சசிகலா அம்மா வந்து இந்த அறிக்கையில் எனக்கு அவங்க சொன்னதில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சிறப்பாக இது ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த அவையாக மக்களுக்காகவே பேசுகிறோம். இதை அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இபாதுல்லா அப்படின்னா அரபில் என்னென்னா மக்களுக்கு செய்வது எல்லாம் வல்ல இறைவனுக்கு செய்வது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மக்கள் தான் யார்? ஏழை மக்கள். உங்களுக்கு தெரியும் என்ன கிடைக்க போகுது? தாலி நூல் அடகு வச்சு அதுவும் 2 கிலோவை பிடிக்கிறாங்க. நம்முடைய ஐயா சாமி அவர்கள் சொன்ன மாதிரி அதுவும் லஞ்சம். மினிஸ்டர் மீதே அவர் குறை சொல்கிறார். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இத்தனை பெரிய தேசம், 1 டிரில்லியன் நோக்கி பொருளாதாரம், ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணிக்கும் முதலமைச்சர், சாதாரண ஒரு சணலும் ஒரு கோணியும் தயாரிக்க முடியாத லெவல்லையா தேசம் இருக்கிறது? சொல்லுங்கள், நீங்கள் மற்ற கருத்தை சொல்லுங்கள், நான் என்னுடைய கேள்வி வைத்துட்டேன். ஐயா கண்ணையா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொழுது பவுனோட விலை ஆமாம் ஒன்று சொன்னார். அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்கிறார் அவர், ஐயா கண்ணையா. இன்னி தேதி ரேட்டை அவர் கவனிக்கல. இன்னைக்கு அதை சொல்லாதீங்க. 1 லட்சம் போயிட்டு, அது 1 லட்சத்துக்கிட்ட போயாச்சு. ஆனால் அரிசி விலை அப்படியே இருக்குது. அதாவது பொருளாதாரத்தில் 2 கோணங்கள் உண்டு. யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பாக ஒரு கவனத்தை வச்சுப்பாங்க. அங்கே 2 வகையான வாழ்க்கை தரம் உண்டு. அடிப்படை பொருள்கள்னு 3 உண்டு. உணவு, அவர்களுக்கு தேவையான கோதுமை, தர்பூசணி, இது போன்ற ஐட்டங்கள் 1. ஆடையில் எளிய வகை 1, ஷூஸ். இந்த 3 மட்டும் குறைந்த விலையில் கிடைக்கிறார் போல் அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைத்திருவாங்க. ஏன்னா அதுக்கு எப்பவும் தேவை இருக்குது. அதுக்கு தேவை. குறிப்பாக ஷூ, அந்த லெதர் காஸ்ட்லியான ஐட்டமாக இருந்தால் கூட ஒரு ஈஸி வெரைட்டி ஒன்று கிடைக்கிற மாதிரி அவங்க குளிர் பக்கம், குளிர் பிரதேசம், ஆகணும். அது மக்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் அவங்க அதுக்காக ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொன்னால் ஜென்டில்மேன் ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஓ, வெரி குட். அவங்கள ஃபார்மர்னு சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. அவர் சீமான், அவர் வந்து ஒரு பெரிய சீமான், கண்ணியவான் அப்படின்னு சொல்லி தான் ஃபார்மர்னே சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் ஆரம்ப காலத்திலேருந்து, சுதந்திரம் கிடைத்த நாள்லேருந்து இந்த பகுதி நாட்டினுடைய முதுகெலும்பு என்கிற ஒரு காரணத்தினால் இதற்கு வருமான வரி கிடையாது. அரிசி போன்ற வேளாண்மை பொருள்களில் உற்பத்தி செய்வதிலும் விற்பதிலும் உங்களுக்கு வருமான வரி வராது. அக்ரிகல்ச்சரல் இன்கமாக இருந்தால் வருமான வரி வராது. இந்த ட்ரெயினில் லாஸ்ட்டு இதில் எல்வின்னு போட்டிருப்பாங்க, ஒரு இன்டூ மார்க் மாதிரி போட்டு ஒரு வட்டத்தில் கீழே எல்வின்னு இருப்பாங்க, லாஸ்ட் வெஹிக்கிள்னு. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷனில் அந்த பொறுப்பில் இருக்கிறவர் பார்க்க வேண்டியது ட்ரெயின் தாண்டினோன்னா அந்த இன்டூ மார்க் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் கடைசி கேரேஜோடு போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கடைசி கேரேஜ் இல்லை, வழியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. காவிரியில் தண்ணி வந்த உடனேயே பிரச்சனை தீர்ந்து போயிட்டதான் நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம காட்டின பகுதியெல்லாம் எனக்கு கூடுதல் மன வருத்தத்தை தருகிறதுக்கு காரணம் திருத்துறைப்பூண்டி தான். என்னோட ஊர். என் ஊரில் இப்போ விளைச்சலை பார்க்க எங்கள் சித்தப்பா போயிருக்காரு. அவர் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறதுன்றார். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு தனியார் டிவியினுடைய உரிமையாளர் 30 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய ஆரம்ப காலத்தில் வட மாநிலம் ஒன்றில் அரசுக்கு சொந்தமான ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் போய் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களே, இதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று ஒரு உபாயத்தை சொல்கிறார். இப்போ போட்டிருக்கிறது தார்பாலினா மேலே மூடி இருக்கிறது. ஐயா இளந்தமிழ் மாறன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, தமிழ் ஆர்வலர் சொன்னது போன்று, மேல் பக்கம் மூடினா போதாது, ஈரப்பதத்தை உள்வாங்கி அது முளை விட்டு விடும். முளை விட்டால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டில் கொண்டு போய் ஆட்டுக்கும் போட முடியாது, ஆடும் திங்க. அப்படிதான் கதை. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒன்று. அப்போ அதை பாதுகாப்பாக செய்வதற்கு அவர் ஒரு ஐடியா கொடுத்து அதை அவர்கள் சுவீகரித்தார்கள். அதன் மூலம் சேமிப்பு நடந்தது. இப்போ இந்த நெல்லை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால்
பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாவலை நாம் செய்து விட முடியும். ஏழை மக்களுக்கு கூடுதல் அரிசியை கொடுக்க முடியும். என்ன ஒரே ஒரு ப்ராசஸ்ஸு, பச்சரிசியை புழுங்கரிசியாக மாற்றணும். அந்த மாத்திர வேலையை மாத்திரம் செஞ்சிட்டா ஏழை மக்களுக்கு அது போன்ற ஒரு விஷயமே கிடையாது. இலவசமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்து செய்யலாம். இப்போ கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கு. கார்ப்பரேட் ஃபார்மிங், அதற்கு நமக்கு எதிர்கருத்துக்கள் உண்டு, அதில் சில நியாயங்களும் உண்டு. ஆனால் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் தோற்று போச்சு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் முழு பலம் கிடைக்கல, அதனுடைய பலன் கிடைக்கல கூட்டுறவு வங்கிகள். ஏன்னா அதில் சில உள் முரண்கள் இருப்பதனால கிடைக்கல, அதில் ஊழல்களும் அழிகிறது, அதனால தான் அது கிடைக்கல. அரசு கைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதனால நமக்கு என்ன ஆகிப்போச்சு, தனிநபரனுடைய விவசாயம் தான் இப்போ நமக்கு முக்கியம்னு ஆகிப்போச்சு. முக்கியத்துவம். அப்போ தனிநபர் விவசாயம்னா அவர் நகரக்கூடாதுன்னா அவருக்கு அந்த ஊர்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கணும். அது செல்வத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்துடலாம், பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்துடலாம், 2 டாக்டர் கூட வந்துடுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் போன்றவை வந்தால்தான் அவர்கள் அங்கிருந்து நகரத்திற்கு இடம்பெயர மாட்டார்கள். கண்டிப்பாக அந்த டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட்டு வந்துடுதுன்னா நகரத்தில் மேலும் அழுத்தம். ஐயா கண்ணையா சொன்னது போன்று 40 ரூபாய்க்கு கூலிக்காரர் கிடைத்தது போக இப்போ ஒரு நாளைக்கு 750 ரூபா 650 ரூபாங்கிற பொழுது அந்த ஒரு நாள் வேலைக்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா? அவர் உட்காந்துருந்து இந்த மாதிரி கொள்முதல் ஆகலைன்னா நம்ம எப்படி அவருக்கு பணம் கொடுக்குறோம்? நிச்சயமாக. ஆதலால் அரசாங்கம் என்ன நினைக்கிறது, தண்ணி வந்தாச்சு காவேரியிலேன்னு லாஸ்ட் வேகனை பார்த்துட்டு அப்படியே நின்றுடக்கூடாது. இதில் ஒரு முதல் பொசிஷனில் இருக்கிறவங்க வங்கியில் இந்த பிரின்சிபல் உண்டு. ஒரு மேனேஜரை ஒரு இடத்துல 3 வருஷத்துக்கு வச்சு வைப்பாங்க. மற்ற அதீத காரணங்கள் இருந்தால் தான் மாற்றுவாங்க. ஏன்னா அவர் அந்த உள் விஷயங்களை தெரிந்து கொண்டு இவர்களுக்கு உண்டானதை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து வர வேண்டும். அது இல்லாமல் அவங்கள உதவி செய்ய முடியாது. கண்டிப்பாக. இந்த பொருளாதாரத்தினுடைய கோணம், ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒரு ஜப்பானியர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். சின்னதாக 80 பக்கம் 90 பக்கம். நாம் இவ்வளவு பாடுபடுறது கூட அவர் பாடுபட வேண்டாங்கிறார். ஆனால் செல்வத்தில் நம்ம செழிக்க முடியுன்றார். உண்மையாக செல்வத்தில் செழிக்கக்கூடியவர்கள் விவசாயிகளாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் உரிமை வழங்க வேண்டும். கண்டிப்பாக. ரொம்ப நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பேசுவோம். தமிழ்ச்செல்வன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திலிருந்து நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத உங்களுடைய கருத்தை வைங்க தமிழ் செல்வன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது இப்போது டெல்டாக்காரர்னு போலியாக சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சின்னம்மா அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்து நான் தான் டெல்டாக்காரர் நிரூபித்து நீ டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து நீ இருக்காங்க. அதற்காக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. மிக்க சந்தோஷம். நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த அறுவடை நேரத்தில் பார்த்தோம். இந்த அறுவடை நேரத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கரெக்டாக அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனையே வரும். குருத்து பூச்சி தாக்குதலாக இருக்கும், புகையான் தாக்குதலாக இருக்கும். அந்த முதிர்ந்த நேரத்தில் வரும். அதுக்கு பிறகு சேது நெல் கொள்முதல் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அங்கே தான் எங்களுடைய சிக்கலை பெருசாகுது. பொதுவாக இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பல வகையாக பிரிக்கலாம். ஒரு இடங்களில் இப்போ நம்ம இது திருத்துறைப்பூண்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மீனமநல்லூர் அந்த பகுதிகள்லாம் உதயமார்த்தாண்டதுபுறம் அந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா முழுகிற அளவுக்கு எனக்கு தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பள்ளத்தில் போய் அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நெல் மூட்டை பூரா திறந்து கிடக்கு. இன்னொன்று டெல்டா மாவட்டம் முழுமையாக எங்கேயுமே திறக்கவே இல்லை. குறிப்பாக மன்னார்குடி தேவங்குடி பகுதியில் திறக்கவே இல்லை. இப்போ நான் நீடாமங்கலம் பத்திரம் பார்த்தீங்கன்னா கிளேரியத்தில் பார்த்தீங்கன்னா நெல் மூட்டை தேங்கி கிடக்கு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி பூனா இருப்பு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நெல் தேக்கம் அடைஞ்சு கிடக்கு. இதே பிரச்சனை கும்பகோணம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சனூர் பகுதி, அந்த சூரியனார் கோயில், துகிலி இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா சுத்தமாகவே அறுவடைக்கெல்லாம் சாஞ்சு கிடக்குது. இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புகையான தாக்குதல் இருக்குது. இப்படி விவசாயத்தை பொறுத்தவரை ஒரு இடத்துல இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில இடத்துல 1000 மூட்டைக்கு மேலே தேங்கி கிடக்கு. அங்கே வெண்ணெய் நல்லூருங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய சேவலை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1000 மூட்டை அங்கே தேங்கி கிடக்கு. ஒரு மாதமாக ஒரு அம்மா காத்திருக்காங்க. நேற்று போய் நம்ம நண்பர் மூலியமாக பார்க்குறோம். கொள்முதல் பண்ணாமல் ஒரு மாதமாக காத்திருக்காங்க. இது வெளி மாவட்ட நிலைமை. டெல்டா மாவட்டத்தில் இருந்தும் திறக்காமல் இருக்காங்க. இப்போ திடீர்னு குதிச்சு நெல் ஒன்று விளைஞ்சிடலை. ஏற்கனவே
ஏற்கனவே வேளாண்துறை இணை இயக்குனர் இருக்காங்க, ஏடிபிடி ஏகப்பட்ட பேர் சம்பளம் வாங்கிட்டு ஜீப்பில் அலையிறீங்க. எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணுறோன்னு தெரியும், எவ்வளோ நெல் கொள்முதல் பண்ண போகிறோன்னு தெரியும். முன்னெச்சரிக்கையாக செஞ்சு நடவடிக்கை எடுத்தால் என்ன எங்களுக்கு கோரிக்கை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரத்தநாடு பகுதியும் அதே நிலைமை தான் நீடிக்குது. கொட்டாச்சேரி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் இருக்கக்கூடிய பகுதி கண்கொடுத்த வணிகம் எங்களுக்கு கொட்டாச்சிலேருந்து கிட்டக்க அந்த பகுதி எல்லா இடத்துலையுமே மூட்டை தேங்கி கிடக்கு. என்னுடைய கிடக்கு நினைஞ்சது மட்டும் கிடையாது, இன்னும் எடுக்காமல் தேங்கி கிடக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சாத மழை அளவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு லேசாக தூரலில் கூட அந்த நெல்லுப்புற நினைஞ்சு போயிடும், ரோடு காயின்னு மறுபடியும் 2 நாள் ஆகும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 16,000 ரூபாய்க்கு மேலே செலவு. அதை காய வச்சு கொண்டு போய் சேர்த்து இது ரொம்ப சொல்லணும்னா துயரத்தில் இருக்காங்க. பாதி திறந்தும் திறக்காமல் கிடக்கு. நாங்கள் என்ன சொல்ல, ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் நெல்லை அதாவது பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணதான் எங்களோட கோரிக்கை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாரி பட்டாக்குறோன்னு சொல்கிறாங்க. எல்லா விவசாயிகள்கிட்டையுமே டிராக்டர் நிறையா இருக்குது. நீங்கள் லாரிக்கு பதிலாக விவசாயிகளோட டிராக்டரை பயன்படுத்தி அந்த வாடகை கொடுங்க. நாங்கள் கமிஷன் கொடுக்க மாட்டோம், லாரி ஓனர் கமிஷன் கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால தான் செய்யறான்னு எல்லா ஒன்றியத்திலும் டிராக்டர் பயன்படுத்தி கொண்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் சாக்கு சொன்னீங்க, சாக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 8 டன் விளைய போதுங்கிறப்ப அதுக்கு உண்டானதை தயார் செய்து வைக்கணும். ஒன்று சணல் சொன்னீங்க, சணலை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மை தகவலை சொல்ல வர, சணல் அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது. கணக்கில் வேணுமா எழுதுவாங்க. அந்த மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறாங்க பாருங்க லோடு மீன், அவங்க தான் சணல் வாங்கிட்டு ஓடியாருவாங்க. இது எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. அரசாங்கம் சணல் கொடுக்கறதுல கொடுத்ததா வேணுமாக்கா கணக்கில் இருக்கான், அதான் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கடை இருக்குன்னா அதுக்கு நீங்கள் மூடி போட்டு அதில் திருவிழா காலங்கிற மாதிரி அதில் அந்த இடத்துல வந்து மக்கள் போகிறதுக்கு வழி வர்றதுக்கு வழி ஏற்பாடு பண்ணுறீங்க, ஏசி பார் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு டாஸ்மாக் கடைக்கு இவ்வளோ பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்போட கொடுக்கக்கூடிய அரசாங்கம் நெல் கொள்முதலுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்குறேன். அங்கே எப்படி டாஸ்மாக் கடையை பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க, உடையாமல் வச்சிருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய குடிக்க வரவங்களுக்கு வந்து நீங்களே தெளிவாக பாதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் இது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு தெரியல. இது ஒரு கோரிக்கையா. அதே மாதிரி லஞ்சம் வாங்குறத பார்த்தீங்க அப்படின்னா அவன் கூகுள் பேல வாங்குறான், வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயணிக்கிறான், அவன் நம்பரில் போடு அப்படிங்கிறாங்க. கொடுத்தாதான், கொடுக்கலனாக்கா அவன் வந்து நெல் கொள்முதல் பண்ண மாட்டாங்க. இது வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவருக்கு 4 ரூபா வாங்குவார். பட்டியல் எடுத்தார் அங்கே ஒரு கூட பிசி, அவருக்கு 3 ரூபா வாங்குவார். வாட்ச்மேனுக்கு 2 ரூபா. இது பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம். எங்களை போன்ற பச்சை துண்டு போட எங்களுக்கு சமயத்தில் வெக்கமாக கூட இருக்குது. பச்சை துண்டு போட்ட விவசாய சங்கமாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டத்தில் பூர்வீகமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் எங்கே இருந்தாலும் வசூலுக்கு போய்க்கலாம். எல்லா இடத்துலையுமே அரசியல் கட்சிகள் பெருமான பேர் ஒரு சென்டரா போய் நெல் கொள்முதல் சொன்னாலே அவங்களுக்கு திருவிழா கொண்டாட்ட மாதிரி தான். நேராக போய் ஒரு சென்ட் பாக்கி விடுறதோட கண்காணிப்பு குழுப்பு போட்டால் அது 1 ரூபா வாங்குறது. எல்லா இடங்களிலுமே வசூல் பண்ணாங்க. இது நாங்களும் ஒரு காரணங்கிறத நினைக்கிறேன். இது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் செய்கிற தவறுனால அனைவருக்குமே கெட்டாப்பாராது. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக அதை தடுத்தாகணும். நான் இப்போ காரைக்கால் பகுதியை பற்றி நிறைய இடத்துல நம்ம தகவல் வெளியில் சொல்லாமலே இருக்கோம். நம்ம இப்போ இது காரைக்கால் பொதுவாக சேர்த்துக்கணும். அங்கே வந்துட்டு மத்திய கழகம் தான், உணவு கழகம் தான் கொள்முதல் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்துட்டு 222 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணதை 2700 ரூபாய்க்கு ஒரு டன்னு எடுக்கிறாங்க, ஒரு குவிண்டால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு 22 டன்னு தான் கொள்முதல் பண்ணாங்க. இந்த ஆண்டு கொள்முதலே கிடையாது. தமிழகத்திலாவது நேரடி ஒழுக்கமுறை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு கொள்முதல் பண்ணாலும் காரைக்கால கொள்முதலே கிடையாது. அவங்க வியாபாரிகிட்ட போட்டுட்டு அவன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாகங்களை சரி பண்ணி வச்சுக்கிட்டு காரைக்கால், அதாவது புதுச்சேரி மாநிலம் அருகில் இருக்கக்கூடிய இப்போ விழுப்புரமாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூராக இருக்கட்டும், அங்கே உள்ள இங்கே நெல் வருது. இப்போ இந்த வெளி மாவட்ட நெல் வர இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு காப்பீடுக்கு ஒரு இடத்துல கணக்கிடுறாங்க அப்படின்னா இந்த கணக்கு இதில் சேர்ந்துடும். இப்போ திருவாரூரில் விளைஞ்சதா, நீடாமரத்தில் நெல் எடுக்கிற விளைஞ்சதா கணக்கு சேர்த்துரும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் சொல்லிடுறேன், வெளி மாவட்டம் அது மாதிரி டெல்டா இல்லை மற்ற மாவட்டம் நெல் கொள்முதல் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சுவாரசத்தை போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நெல் கொள்முதல்கள் இருக்குது. அங்கே பூரா ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக தான் நெல் எடுக்கிறாங்க. அங்கே விருதுநகரில் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், முழுமையாக நேரடி நெல் கொள்முதல்களில் ஓப்பன் பிளேஸ் தான் எடுக்கிறாங்க. அதாவது வியாபாரிக்கு ஆதரவாக இருக்க ஒழுங்குமுறை படத்தை கொண்டு போனோம் அப்படின்னா 2545 அரசாங்கம் எடுக்குது அப்படின்னா 1700 ரூபாய் கூட கூண்டல் விற்க முடியல. இந்த வெளி மாவட்ட நெல்லு பூரா தமிழ்நாட்டுக்குள்ள டெல்டா மாவட்டத்துக்குள்ள தான் வருது. நான் என்ன சொல்ல வரேன், குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்த்துறைன்னு ஒன்று இருக்கு, அவங்க இதை ஆய்வு செய்யணும். அதே மாதிரி தமிழகத்தில் சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாரு. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியெல்லாம் நம்ம பூரா மாட்டுக்கு வாங்குறாங்களா நடவடிக்கை எடு, அப்படியே ஈரப்பதம் கொடுத்து நடவடிக்கை சொல்லி எதுவுமே சொல்றது கிடையாது. போட்ட ஏற்கனவே மாநில அளவில் மாவட்ட அளவில் எல்லாம் போடுவாங்க நெல் கொள்முதல் எப்படி பண்ணணும் ஆய்வு கூட்டம். செட்டப் கூட்டமாக இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களாக சொல்லி வச்சா அந்த மாதிரி கூட்டங்களை நடத்துறதே கிடையாது. மீண்டும் ஐஏஎஸ் வந்துட்டாரு. அதுக்கு ஒரு ஐயா ஒரு சொல்லிடுறையா காரணம், எம்ஆர்சிக்கு பன்னீர்செல்வம் சொந்தக்கார இருக்கிறதுனால அவர் அண்ணாதுரை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அவர் மீண்டும் இந்த துறைக்கு வராதுன்னு குற்றச்சாட்டியா. ஐயா கண்ணையா, நீங்க இப்போ கொஞ்சம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எங்களுக்கு பதிவு செய்கிற போது எனக்கு அதில் ஒரு பெரிய சங்கடமும் ஒரு கேள்வியும் எழுந்தது.
அமைச்சர்களே இதற்கு இடையூறு என்று ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள். அமைச்சர்கள் தானே மக்களின் நலன் காக்கக்கூடியவர்கள், அவர்கள் தானே எல்லாம் செய்யணும். இது என்ன ஒரு வித்தியாசமாக அதிர்ச்சி ஊட்டும் கருத்தை நீங்க வைக்கிறீங்க திரு ஐயா கண்ணு? ஐயா முதலமைச்சர் வந்து திருச்சிக்கு வந்தார் போன மாதம். எங்க இந்த நெல் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு காப்பாத்துங்க, எங்களை நெல்லுக்கு 2500 தரேன், நீங்க போய் பார்க்கலான்னு போனா எங்க ஊர் அமைச்சர் வீட்டில் காவல் போட்டார் எனக்கு 100 போலீஸை. வீட்டை விட்டு வெளியே போக முடியலைங்க. நான் என்ன இந்த நாட்டினுடைய தீவிரவாதியா? விவசாயிகள் இந்த நாட்டினுடைய தீவிரவாதியா? என்ன சார், அரசு கொள்முதல் தாமதமாக செய்ததால தான் அறுவடையே செய்ய முடியாமல் விவசாயி பரிதவிக்கிறார்கள். ஏற்கனவே வாய்க்கால் சரியாக தூர்வாராமல் இங்கே பாருங்க, ஹரியானா டிவிஷன் இருக்கு, 6,21,00,000 எஸ்டிமேட் போட்டு 21,00,000 கூட வேலை செய்யல, 6 கோடியே தின்னுட்டான். அதே போல குறுவையில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அதை நாங்கள் முதலமைச்சரை சொல்லலாம், கேட்கலாம், கெஞ்சலாம். ஐயா காப்பாத்துங்க ஐயா, விவசாயியா வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சலான்னா என் மந்திரி விடமாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு போலீஸ் காவல் போடுறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஜனநாயக நாட்டில் விவசாயிகள் முதலமைச்சரை சந்தித்து, ஐயா எங்களுக்கு இந்த விவசாயம் இப்போ நெல் அறுவடை ஆயிடுச்சுங்க ஐயா, அதை எடுக்கிறதுக்கு நிறையா டிபிசியில் வந்து எடுத்து உடனே வந்து அது நெல்லெல்லாம் கொண்டு போய் மில்லுக்கு கொண்டு போங்க ஐயா, அங்கே அடுக்கி வச்சு அது நனைஞ்சு போச்சுன்னா வீணாக போயிடும், நனைஞ்சு முளைச்சி போச்சுன்னா அந்த அரிசியை வந்து சாப்பிட முடியாது, ஆடு மாடே திங்காதியா அந்த அரிசியை, அந்த சூழ்நிலை வந்துருங்க. அதே போல் இதே நிலையை நீடிச்சா வந்து நாங்கள் மற்ற வெளிநாட்டிலேருந்து உணவு இறக்குமதி பண்ண விவசாயம் பண்ண மாட்டாங்க ஐயா. 30 லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டாவில் சாடி பண்ணிச்சு முதல்ல, இப்போ 10 லட்சம் ஏக்கருக்கு வந்துட்டோம். வர்றதுக்கு யார் காரணம்? அரசியல்வாதிகள் தான். இப்போ இன்னொரு கேள்வி, மிரட்டினாங்க, கர்நாடகாவில் அணையை கட்ட விட்டான். இல்ல இன்னொரு கேள்வி, இப்ப அது மாதிரி விவசாயிட்ட நெல்ல பிடிக்கலன்னா நாங்க சாவடி பண்ணலன்னா வெளிநாட்டுல இருந்து உணவு இறக்குமதி பண்ணுவாங்க. இல்ல இப்ப வெளிநாட்டு உணவு சாப்பிட்டா பையன் அழியாயிர மாட்டானா? சரி, இப்ப நீங்க சொல்றது பொதுவான பார்வை. 40 கிலோ மூட்டைக்கு கையூட்டு 60 ரூபா ஸ்பாட்ல கேக்குறாங்க. திருவாரூர் அந்த புறம் திருத்துறைப்பூண்டியில ஒரு மூட்டைக்கு 2 கிலோ இடையில ஈரம் இருக்குதுன்னு விவசாயிகள் ரொம்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இது என்னையா மோசடி? இது உண்மைதான்யா, உண்மைதாங்கய்யா. ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்கு 40லேருந்து 80 ரூபா கேட்குறாங்க லஞ்சம். அதை தடுக்க வேண்டியது யார் கடமை? அரசனுடைய கடமை. அதான் முதலமைச்சரை சொல்லான்னு போனா விடமாட்டேங்கிறாரு மந்திரி எல்லாம். நாங்க என்ன பண்றது? அதே போல வெளிநாட்டிலேருந்து இப்ப நாங்க சாடி பண்ணா போட்டு வெளிநாட்டிலேருந்து உணவு இறக்கணும்னா மந்திரி வீட்டு பையன், கலெக்டர் வீட்டு பையன், அதிகாரி வீட்டு பையன்லாம் சாப்பிட்டானா அழியாயிருவான் ஐயா. மரபணு மாற்றப்பட்ட உணவை விதைகளை உற்பத்தி பண்ணி வந்த உணவு சாப்பிட்டா பையன் அழியாயிருவான். 10 வருஷத்துக்கு மேலே எங்கேயாவது ஃபெர்டிலிட்டி சென்டர் பாத்தீங்களா? டவுன்ல ஒரு டவுனுக்கு 10 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. பெண்களுக்கு கருத்தை ஊசி போட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி, பசுமாட்டு அந்த காலத்துல ஊசி போட்டு கன்றுன்ற மாதிரி இப்ப பெண்களுக்கு ஒரு நிலை வந்துருச்சு. அது இன்னும் ரொம்ப பயங்கரமா ஆயிரும். எங்களை காப்பாத்தலைன்னா அரசு என்ன பண்ணுது? ஏதாவது இலவசத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்குது. ஐயா இலவசத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாதுங்க ஐயா. விவசாய உண்ணுகின்ற உணவை காப்பாற்ற முடியாமல் இலவசத்துக்கு கொடுக்காதீங்க ஐயா. எங்களுக்கு வாய்க்கால வெட்டி கொடுங்க ஐயா. ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி கொடுங்க ஐயா. இருக்க வந்து காட்டுக்கருவமுள்ள ஹைகோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்த காட்டுக்கருவமுள்ள எல்லாம் எடுத்தா தானே நாங்க சாடி பண்ண முடியும். எங்களுக்கு தண்ணியே வரமாட்டேங்குது. பாருங்க, இவ்வளவு தண்ணி வந்து இன்னும் வந்து கல்லணைக்கு பக்கத்துலலாம் இந்த பக்கம் திருச்சி மாவட்டத்தில் ஒட்டக்குடிக்கிட்ட எல்லாம் தண்ணியே வரல சாடி. ஒரு போவோம் இப்போ 3 மாசம் ஆச்சு. ஜூன்ல தண்ணி திறந்து விட்டாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்துருச்சு. இப்ப இன்னும் தண்ணி வரல வாய்க்கால்ல. வாய்க்கா வெட்டி தர மாட்டேங்கிறாங்களே. காசு கொடுத்தா அடியாறு டிவிஷன் திருச்சியில் இருக்குங்கய்யா, 6,21,00,000 கொடுத்து வெட்ட சொன்னாங்க. மேட்டுப்பகுதி எல்லாம் 21 லட்சத்துக்கு கூட வெட்டலைங்க ஐயா. புகார் ஆடியோ முஸ்லிகிட்ட கொடுத்தோம், திருச்சி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்களா ஒருத்தருமே. யார்கிட்ட போய் அழுவுறது? எங்க போய் அழுவுறது? எப்படி அழுவுறது? போராட்டம் நடத்தவும் விட மாட்டேங்கிறாங்க.
ஐயா காப்பாத்துங்கன்னா காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. சரி. யார்கிட்ட போய் நாங்க அழுவுறது? அதே சரி. போல சம்பா தாளடி சாகுபடியை விட்டு விட்டு குறுவை நெல் வந்து விற்க விவசாயிகளை காத்திருக்கும் அவல நிலை இப்ப ஏற்பட்டுருச்சு போச்சு. சரி இருங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம். எல்லாம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஐயா சாமி இருங்க, நம்ம ரெண்டாவது வரோம். அரசு வந்து ரைட். பொதுமக்களை காப்பாற்றணும்னா விவசாயியை காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. விவசாயி முதலமைச்சரை பார்க்கணும்னா மந்திரி எல்லாம் எங்களை விடணும். மந்திரிகள் காவல்துறையை வைத்து எங்க வீட்டுல காவல் போட்டு சரி. முதலமைச்சர் யாருங்க ஐயா? எங்களை பார்க்க தானே இருக்காருங்க. கண்டிப்பா அரசியல் எங்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? இருங்க பேசுவோம் ஐயா. ஐயா பாவம் செஞ்சவங்களா? இருங்க இருங்க, போராட்டம் நடத்த போறோமா அவர் கண்டிச்சு? ஐயா நான் ரெண்டாவது வரேன். ஐயா ஐயா இணைப்புல இருங்க. கூடாதாங்க? சரி இளம்படி சார், இளம் தமிழ் சொல்லுங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. நிறைய கேள்வியை நான் ஒன்று ஒன்றா கேட்க முடியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இது இப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு அவலமான நிலையில் கொண்டு வந்து இந்த விளம்பர திமுக கொண்டாந்து விட்டுருக்குங்கிறது தான் இது காட்டுது. இது உணர்வுகளின் வெளிப்பாடு, கற்பனை அல்ல. ஆமாம். இப்போ ஒரு விவசாயிலே குறை இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களில் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், பெரிய போராட்டங்களை நடத்தி அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தவர் திரு ஐயாக்கன் அவர்கள். அவரை பார்க்கறதுக்கு மறுப்புங்கிறத தாண்டி வீட்டிலே போலீஸ் போட்டு தடுத்து வைக்கிறாங்கன்னா இது நாட்டில் ஜனநாயக நாடா, இது என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை சர்வாதிகாரமானு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இப்போ திரு ஐயா நம்ம வெற்றி வெடியில் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டாங்க, இந்த தண்ணீர் திறந்து விட்டதோடு பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதை வந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஜூன் 12 தண்ணி திறந்து விட்டதை மட்டும் நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டா காணாது. மக்களுக்கு அந்த கடைமடைக்கு போய் சேர்றதுக்கான கவனமும் இருக்க வேண்டும். அவங்க விளைவித்த பயிர்களை வந்து முறையாக கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு வந்து உரிய அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க இந்த அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணம் வந்து நிர்வாகத்திறன் இல்லை அல்லது நிர்வாகத்தில் அவர்களுடைய கவனம் இல்லை. டோட்டல் ஃபெயிலியர். ஆனால் அவர்களுடைய கவனம் பூராவுமே அரசாங்கத்தினுடைய நிதியை கையாளுவதில், அந்த ஒவ்வொரு ரூபாயிலும் தனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று மிக 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 கேவலமான ஒரு பார்வையோடு இந்த விளம்பர திமுக இந்த ஆட்சி அதிகாரத்தை அணுகுகிறது, இந்த நிர்வாகத்தை அணுகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து திரு ஐயாக்கன் அவர்கள் சொன்னதுலேயும் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதுலேருந்தும் குறிப்பிடுறோம். அந்த உள்ளூர் மந்திரிகள் அந்த நெல் விளையக்கூடிய டெல்டா மாவட்டம் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல்லையும் அமைச்சர்களுடைய அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுடைய தலையீடு இருக்கிறது. கிலோவுக்கு ₹1 2 வாங்குறாங்க கொள்முதலுக்கு. அதை வந்து எவ்வளவு தந்திரமாக அல்லது எவ்வளவு துணிச்சலாக வேறொரு நம்பரில் நீ ஜிபே பண்ணி வாங்கிக்கன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ விஜிலன்ஸ் என்ன செய்யுது? 40 கிலோவுக்கு ₹80. இது என்ன பெரிய மிகப்பெரிய எத்தனை லட்சம் கோடி வரும், கோடி கணக்கில் பார்க்குறத தான் இந்த நெருக்கடிக்கு விவசாயிகளை ஆளாக்கி கூடுதலாக பணத்தை கொடுத்தாலும் நம்ம விளைவிச்ச நெல் வீணாக போயிடக்கூடாது, நஷ்டமானால் அவங்களுக்கு தொடர்ந்து நஷ்டம் தானே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் உயர்த்தி தருகிறேன் என்று சொன்ன அந்த குறைந்தபட்ச உத்தரவாத விலை இந்த இருக்குல்லுமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை கொடுத்துருக்கிறீங்களா என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ₹2300 வரைக்கும் மத்திய அரசாங்கம் ₹2500 வரைக்கும் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு ₹150 ₹200 தான் இவங்க கொடுக்குற, அது வந்து ஊக்கத்தொகை தான், இன்சென்டிவ் தான். அதை உயர்த்தி கொடுத்து விட்டு ஒரு ₹200 ₹280 உயர்த்தி கொடுத்து விட்டு நாங்கள் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி விட்டோம். 131 தான். ஆமாம். தெலுங்கானாவில் ₹500 எங்க, அதே மாதிரி ஆந்திராவிலும் கூட்டி கொடுத்துருக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க எல்லா ஊர்லையும். இதை விட இன்னொரு கொடுமை என்னவென்றால் இவங்க இந்த மாதிரி விவசாயிகளிடம் பாராமுகமாக வஞ்சித்து கொண்டு வருகிறதுனால, இந்த திமுக அரசாங்கம் வஞ்சித்து கொண்டு வருவதனால அகில இந்திய அளவில் நம்முடைய அந்த பங்கீடு பார்த்தீங்களா, நெல்லை கொண்டு அந்த நேஷ்னல் அந்த கிரிட்டுன்னு சொல்லலாம், அங்கே மொத்தமாக கொண்டு ஃபுட் கார்பரேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்பது 4.5% குறைந்து விட்டது. மற்ற நெல் விளைவிக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இப்போ ஆந்திராவாக இருக்கட்டும், பிற மாநிலங்கள் ஒடிசா, பஞ்சாப் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15, 14, 20 அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு போகுது என்று சொன்னால், தமிழ்நாடு விவசாயிகள் குறிப்பாக நெல் விவசாய
விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன தீர்வை தர காத்திருக்கிறது, அல்ல இவர்களை இப்படி வஞ்சிக்கக்கூடியதற்கு என்ன காரணம்? நீங்கள் வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடு இங்கே ஒட்டுமொத்தமாக நெல் வேளாண்மையை வந்து முறியெடுத்து ஒழிச்சு கட்டிட்டோம்னா நீங்கள் அரசுக்கு தேவையான அந்த இலவச அரிசியாகவோ அல்லது வேறு சில திட்டங்களுக்கு நீங்கள் தேவைப்படுகின்ற அரிசியை நீங்கள் வெளி மார்க்கெட்லேருந்து கொள்முதல் பண்ணால் அதில் நீங்கள் கமிஷன் அடிக்கலான்னு இந்த விளம்பர திமுக அரசாங்கம் பார்க்கிறதா என்ற ஒரு ஐயப்பாட்டை தான் மக்கள் வெளியே வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது ரெண்டாவது பேசுவோம். வெட்டிவெளியில் சீனிவாசன் சார், நம்ம தேசம் இவ்வளவு வளர்ந்துருக்கிறதுன்னு புகழாரம் சூட்டுகிறோம். செவ்வாய் கிரகத்திற்கெல்லாம் ஆள் அனுப்பிட்டோம். ஒரு விவசாயிக்கு அந்த கொள்முதல் செய்வதற்கு இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலர் சொல்கிறாங்க, லோரி தட்டுப்பாடு, லாரி சரியாக போகலை, சாக்கு கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய உலகத்தில் செய்ய முடியாத மேனுஃபேக்சரா? ஒரு 20,000 இருக்கக்கூடிய ஒரு சிறிய குட்டி நாடுகளெல்லாம் கோடிக்கணக்கான செய்யும்போது சாக்கும் சணலும் கொள்முதலுக்கு லாரியும் இல்லை. இது என்ன நாடு, என்ன அரசு, என்ன மாநிலம், என்ன நிர்வாகம்? இல்லை, 50 வருடங்களுக்கு முன்பு நான் கல்லூரியில் படித்த போது ஒரு பிரச்சனை. நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது பங்களாதேஷ் உருவாச்சு. அதாவது அது வந்து அப்போ பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்தது. பங்களாதேஷ் கிடையாது, பாகிஸ்தான். ஆமாம், கிழக்கு பாகிஸ்தான். அதற்கு கீழே வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால், ஆமாம். இங்கே மத்திய ஒரு பெக்யூலியர் சுச்சுவேஷன் என்னென்னா, சணல் சாக்கு தயாரிக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் வெஸ்ட் பெங்காலில் இருந்தது. ஜூட் சணல் விளையக்கூடிய நிலங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு. ஓஹோ. இந்த பிரித்த பொழுது ஓஹோ. அதனால் இந்த தொழிற்சாலைகளுக்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கிறது ஒரு 5 மார்க்கு கேள்வி. அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் ஆனதுக்கப்புறம் இன்னும் சாக்கு நம்மளால வாங்க முடியலையா? இல்லை, எனக்கு ஆச்சரியமா சாக்கு சொல்ல வேண்டியதா? சாக்கு போக்கு சொல்கிற கதை 1 டிரில்லியனுங்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, அதிக வருவாய் வருகிறதுங்கிறாங்க, எஃப்டிஐ இன்ஃப்ளோ வித்தவுட் எனி பேரியர், எந்த விதமான ஆப்ஸ்டக்கல் இல்லாமல் வந்து உழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சாக்கும் ஜனலும் தயார் பண்ண முடியும். அது முள்ள தொழிற்சாலையை நோக்கி நகர்ந்துடும். அவங்க விவசாயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ சில பயிர்களை எல்லாம் டெல்டா மாவட்டத்தில் ஐயாட்ட கட்ட சொல்லுவாங்க. சில பயிர்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அது 9 மாதம் 6 மாதம் 8 மாதம் இருக்கும். அதை சோம்பல் பயிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோம்பி வளர்கிற பயிர், மெல்ல வளர்கிற பயிர். அதனால தான் குறுவையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கிற. அது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எல்லாரும் குறுவைக்கு போயிடக்கூடாது. அதே போன்று அவர் சொன்னது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னாரு. நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் விடுங்க, பொலிட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸுக்கு இப்போ பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. அதெல்லாம் அவர் ஐயா கண்ணையா பண்ணிட்டார் பாருங்க. அவர் இது வந்து இப்போ சாதாரண விஷயம் இல்லை. நம்மாழ்வார் ஐயா மேடை ஒன்றில் பேசுகிறார். அந்த மூல வியாதி இருப்பவர்கள் பெரும்பாலும் பரோட்டா சாப்பிட்றவங்களா இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சேங்கிறார். ஒரு மருத்துவர் சொன்னதை வச்சு நான் கேட்ட பொழுது கண்டுபிடிச்சேங்கிறார். அப்போ ஐயா அவர்கள், நம்மாழ்வார் ஐயா அவர்கள் டிராக்டர் சாணி போடுமா அப்படின்ற தலைப்பில் நிறையா பேசியிருக்காரு. காந்தியினுடைய வலதுகரங்களில் ஒன்றாக செயல்பட்டிருக்கக்கூடிய ஜேசி குமரப்பா டிராக்டர் சாணி போடுமா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அக்ரிகல்ச்சருக்காக. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பழைய முறை விவசாயத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு நம்மால் சோறு கண்டுபிடிக்க முடியாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த அரிசி பிரச்சனை மீண்டும் வந்து விடும் என்று நினைக்கிறோம். இல்லை, நிலப்பரப்பை இடத்த சுருக்காமல் அந்த 10 லட்சம் ஏக்கருங்கிறத கொஞ்சம் டபுள் பண்ணோம்னா பண்ணுறதுக்கு நிலம் இருக்குது. தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடியதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இதை செய்து விட்டால் வளம் தானாக வந்துடும். அந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் இறக்குமதி செய்கின்ற பொழுது நமக்கு சில சங்கடங்கள் உண்டு. சிங்கப்பூர் எடுத்துக்கங்க ஒரு உதாரணம். இந்த குடி தண்ணீரை சிங்கப்பூர் இறக்குமதி செய்யணும், ரோஜாவை இறக்குமதி செய்யணும், இங்கிருந்து தயாரித்து இட்லி போகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலாக நாம் மாறிவிடக்கூடாது. நம்மிடம் நிலப்பரப்பு இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது. நம்ம அவங்களுக்கு சரியான முறையிலே அவர்களுக்கு அந்த ரிபேட்டுன்னு சொல்லக்கூடிய தள்ளுபடியெல்லாம் கொடுக்குறோம், சலுகையெல்லாம் கொடுக்குறோம். இதையெல்லாம் கொடுத்து ஊக்குவித்து அரிசியை விளைவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய பரப்பை எடுத்துக்கொண்டால் மேல் பரப்பு அகலம், அந்த இடத்துல கோதுமை விளைகிறது, கீழ்ப்பரப்பு குறுகல், இந்த இடத்தில் அரிசி விளைகிறது, மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் விளைகிறது. அதை சரியான வழியிலே நாம் பயன்படுத்தினால் நம்மை போன்ற செல்வந்தர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மை போன்ற செல்வந்தர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ் இஸ்ரேல் இளந்தமிழ் சொன்னாப்லே
நம்முடைய பங்கீட்டின் அளவு இந்திய சராசரியில் டிக்ளைன்கள். ஆமாம், அந்த காமன் கார்பஸுக்கு கொடுக்கறது வந்து ஃபுட் கார்பஸுக்கு கொடுக்கறது சொன்னேன். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கலாம் இப்போ இஸ்ரேல் சொன்னீங்க, இஸ்ரேலில் வாட்டர் இரிகேஷன் பாலைவனத்தை இது பண்ண சொட்டு நீர் பாசனத்தை வைத்து உலகத்தில் அவர்கள் தங்களுடைய நிலையே மாற்றிக்கொண்டு மாற்றிட்டாங்க. நாம 2 தடவை அரசியலை பார்த்துருக்குறோம். வெங்காய விலை வீழ்ச்சியும் உருளைக்கிழங்கு விலை வீழ்ச்சியும். அதுக்கு முன்னாடி இருந்த அரிசியினுடைய தட்டுப்பாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை நம்ம மறந்துட்டோம். அரிசியை சரியான முறையில் கையாள வேண்டும். நம்ம மாநிலங்கள்லேருந்து கொண்டு வரது, மற்ற மாநிலங்கள் நெட்டு வருது, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு இருக்கிற போது ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளி மாநிலத்தில்? எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடலையே கொஞ்சம் மாற்றி சொல்லுவோமே, நம்ம ஏன் கையை ஏந்தணும்? நம்மக்கிட்ட தான் இருக்க. இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவிலேயே இத்தனை விளைச்சல் அப்படின்னா எப்படி செய்ய முடியும் நம்மளால? பேசும் திரு தமிழ்ச்செல்வன், இந்த விவாதத்தில், இந்த கலந்துரையாடலில் டெல்டா பகுதியிலிருந்து உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக நான் உங்களிடத்திலே வேண்டுகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்கணும். காய வைக்க இருக்கிறதுக்கு உடல் இயந்திரம் உடனடியாக கொடுக்கணும். ஒன்று. அடுத்தது இந்த மொபைல் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிற நடமாடு நெல் கொள்முதல்கள் அரசாணையே இல்லாமல் ஒரு பண்ணையார் வீட்லையோ ஒரு அமைச்சருக்கு பினாமியார் வீட்லையோ போய் ஒரு லோடு பூரா எடுத்து அப்படியே அறவைக்கு அனுப்பிடு. தூத்துறதுல புடைக்கிறதுல பொது விநியோகத்திற்கு அந்த நெல் தான் வரப்போகுது. இதை முதுநில மண்டல மேலாளராக இருக்கட்டும் அதிகாரிகளை மிரட்டுறாங்க அமைச்சராகிறோட. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இப்போ நடக்கிற ஊழல் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடலை செடி அப்படியே தான் இருக்கும், கீழே இருக்க கடலை காணாமல் போயிடுது. அப்படி தான் இன்றைக்கி ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. மிரட்டல் என்பது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். குருவ தொகுப்பு தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. சம்பா தொகுப்பாவது எங்களுக்கு கொடுக்கணும். ஒரிசா சத்தீஸ்கரில் 3160 ரூபா கொடுக்குறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. அதை தமிழகத்தில் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை. 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில் செத்துக்கிட்டே இருக்கான், தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு என்ன தீர்வுகளுக்கு வேணும்? 2007 14 லட்சம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவும் தள்ளுபடியே கிடையாது. இப்போ கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாட்டில் கொடுக்கறதே கிடையாது. நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பராமரிப்பு கொடுமை. தேசிய வங்கிகளில் ஏற்கனவே எங்கெங்க கடன் வாங்கியிருக்காங்களோ அவளையெல்லாம் விட்டுட்டாங்க. நாட்டை விட்டுவானோ ஊர் விட்டோன்னா விட்டாங்க. அப்பாவி விவசாயிகளை கடனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வாங்கன்னு. அவன் இந்த நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தா எங்கேருந்து கட்ட முடியும்? கட்டுறேங்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ அறுப்பறுத்து கட்டலான்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே நோட்டீஸ் விட்டு ஒரு வழக்குக்கு இழுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் வந்துட்டு டெல்டா மாவட்டத்தில் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த நம்ம கும்பகோணம் பகுதியோட ஒரு ஐயா சொன்னார் தூர்வாரப்படலைன்னு. ஆகாய தாமரையில் வேதாரண்யம் பகுதியில் எல்லா பகுதியிலும் ஒன்றியத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆகாயத்தாமரை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியுங்கிறதுனால அகற்றது கிடையாது. 10 லட்ச ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறதில்ல. இதில் பெரிய மோசடி. நான் வழக்கும் தொடர முடியாது. ஆகாயத்தாமரை வளர்ந்துருச்சுங்கிறாங்க. இந்த மாதிரி தூர்வாரதுலேயும் மோசடி, எல்லாத்திலும் மோசடி, ஏமாத்து வேலை, வார்த்தை ஜாலகத்தினால ஏமாற்றி இருந்தால் இந்த விவசாயிகள் நாங்கள் எங்கே போகிறது? இப்போ இலங்கையிலேருந்து இங்கே வராங்க. நாங்கள் எங்கேயாவது ஆஸ்திரேலியா பார்க்க அப்படி கனடா பார்க்க ஓட வேண்டிய நிலைமை தான் இருக்குது. தமிழக அரசு விவசாயிகளை களத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும். பொதுவாக ஊடகங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டு 2 செய்தியுமே வெளியிடுறீங்க. எங்க விவசாயிகளுக்காக நீங்க கோரிக்கை தான் வைக்கிறீங்க, அரசுக்கு எதிரான செய்தி அல்ல. அதை உணர்வு கேபிள் டிவியை கட் பண்றது, அதே மாதிரி தான் புதிய தலைமுறை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஜெயபிளஸ் நம்ம டிவியும் கட் பண்ணாங்க. நீங்க விவாதத்தோடு நேற்று சொன்னீங்க சிறப்பா, அதற்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒடுக்க ஒடுக்க சீப்பா கல்யாணத்தில் மறைச்சு வச்சிட்டோம்னா கல்யாணம் நிற்காது. அதனால் யூடியூப்ல பார்ப்போம், எங்கேயும் பார்ப்போம், எங்களை பார்க்கக்கூடிய மக்களை தடுக்க முடியாது என்று கூறி எங்களுக்கு தமிழக அரசு விவசாயிகள் ஒரு நிறுத்தி எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் சந்திக்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கையா. சுருக்கமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த நாட்டு மக்களினுடைய அந்த ஜீவநாடியாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் திரு ஐயாக்கண் அவர்களும் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் எந்த அளவு கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையையும் தாண்டி சர்வாதிகாரமாக ஊடகத்தை முடக்குகின்ற வேலை செய்யக்கூடிய திமுகவுக்கு ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அநியாயத்தெல்லாம் வெளிப்படையாக ஊடகத்தில் சொல்லக்கூடிய அளவு நம்முடைய தொலைக்காட்சி எவ்வளோ கவனமாக அவர் அவதானிச்சிருக்காரு பாருங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு அவலங்களுக்கெல்லாம் விரைவில் முடிவு வரும். நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க, விவசாயிகள், தமிழக விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். ஆனால்
திமுக அரசு ஆண்டுதோறும் காவிரியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட்டு அதை விளம்பரம் செய்தால் மட்டும் போதாது. விவசாயிகள் கஷ்டப்பட்டு சாகுபடி செய்து அறுவடை செய்த நெல் மூட்டைகளை உடனே கொள்முதல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் அப்படின்றத திமுகவுக்கு ஒரு வலியுறுத்தலாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனையே முன்வைத்து என்னுடைய நிறைவு கருத்தை மிகச்சிறப்பு. நேர்களே, இன்றைக்கு விவசாயிகளுடைய அந்த அனர்த்தத்தை நாங்கள் பேசினோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட அதிமுகவினுடைய சார்பிலே தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் ஐயாக்கன் அவர்கள், வெற்றிவிடியில் சீனிவாசன் மற்றும் தமிழ்செல்வன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.